ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் மல்டி கிரைன் ஆட்டா. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இதில் ஒரு 13 வகையான தானியங்களை சேர்த்துருக்குறோம். இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுடைய ஜீரணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போக இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவில் நியூட்ரிஷனல் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இது செயல்படுது. அதுவும் போக இதுல புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நல்ல நம்மளுடைய போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், மசில்ஸும் நல்ல க்ரோத் ஆகும். அதுவும் போக இந்த மல்டிகிரெயின் ஆட்டால பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரியோட நிறைய ரெசிபிஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நான் பண்ணலாம், அதே மாதிரி பீஸா பண்ண முடியும், பீஸாவினுடைய பேஸ் பண்ண முடியும், சிப்ஸு, கிராக்கர்ஸு, நூடுல்ஸு, அதே மாதிரி அடை தோசை, பணியாரம், இன்னமும் பிரெட்டு, கேக்ஸ், இப்படி நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியும் இந்த ஒரு ஆட்டா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போக இதுல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதுவும் போக டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபிங்க. கண்டிப்பா இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் மல்டிகிரெயின் ஆட்டா பண்றதுக்கு 2 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன். இது ரேஷன்ல வாங்கின கோதுமைங்க. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிடணும். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கிறேன். 2 கிலோ அளவுக்கு நான் இன்னைக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன். அது கூடவேவும் 4 விதமான அரிசி வகைகள் எடுத்திருக்கிறேங்க. அதாவது கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி எடுத்திருக்கிறேன். இப்ப 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குதுங்க. நான் இன்னைக்கு குண்டு ரகமான கம்பு எடுத்திருக்கிறேன். கம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. விட்டமின் ஏ, B11, கால்சியம், அயன் இதெல்லாம் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் நம்மளுடைய கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கம்பு. அது கூட இப்ப பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கிறேன். இந்த திணையில பாத்தீங்கன்னா புரோட்டீன், கால்சியம், ஃபைபர், அயன், அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கிறேங்க. இது 100 கிராம்ஸ் இருக்குது. இந்த வரகரிசி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உணவுங்க. இதுல ரொம்ப லோ கேலரிஸ் இருக்கிறதுனால அவங்க அதை எடுத்துக்கலாம். ஃபைபர் நிறைய இருக்குது. அது கூடவேவும் புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இப்படி நிறைய இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது கூடவேவும் 1 கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கிறேன். இது சாம அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியில குளூட்டன் ஃப்ரீ இருக்கிறதுனால டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் போக நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன், அயன், கால்சியம் இப்படி நிறைய இருக்குங்க. நம்மளுடைய போன்ஸுக்கும் மசில்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூடவேவும் 3 விதமான விதைகள் எடுத்திருக்கிறேன் நான். அதாவது இது சூரியகாந்தி விதை, அப்புறமா இது கிரீன் கலர்ல பாக்குறீங்களா, அது பம்கின் விதை, அதாவது பூசணி விதைகள். அது கூடவேவும் 1 கப் அளவுக்கு பிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கிறேன், அதாவது ஆலி விதை எடுத்திருக்கிறேன். இந்த 3 விதைகள்லயுமே நிறைய ஃபைபர் இருக்கு, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எஸ்பெஷலி இந்த பிளாக்ஸ் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த 3 விதமான சீட்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிளட்டுக்கு, அதே மாதிரி கண் பார்வைக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த விதைகள் ரொம்ப நல்லது. அது தலா ஒரு கப் எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கிறேன், அதாவது மக்காச்சோளம் எடுத்திருக்கிறேங்க. இப்ப இது எல்லாமே சிறுதானியங்கள். இப்ப இது கூடவே 4 விதமான பயிர் எடுத்திருக்கிறேன் நானு. நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்திருக்கிறேங்க. இதுலயும் நிறைய ஃபைபர் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குதுங்க. இதுல 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கிறேன். இப்போ
இதுக்கு பதிலா நீங்க வெள்ளை கொண்ட கடலை வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம். அது கூட 2 கப் அளவுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கிறேங்க. இந்த பயிர் வகைகள் பாக்குறப்ப மொச்சையும் கூட நீங்க பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன பயிர் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அது நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வெயில்ல காய வைக்கணுங்க. வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிஷினுக்கு வந்து அரைக்க கொடுக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 13 வகையான பொருட்கள் எடுத்திருக்கிறேன். முதல்ல வந்து இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கிலோ அளவுக்கு கோதுமை, இப்ப அது கூடவேவும் நம்ம எடுத்து வச்சிருந்த திணை அரிசி, வரகரிசி, குதிரைவாளி, கம்பு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடுறேன் நானு. அது கூடவேவும் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் 1 கப்பு. இப்போ இது கூடவேவும் பயிறு வகைகள், பச்சை பயிறு, இது வந்து தட்டைப்பயிறு, இது கூடவேவும் கொண்டக்கடலை, இது கூடவேவும் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விதைகள், அதாவது வலி விதைகள், அதாவது பிளாக்ஸ் சீட்ஸ், இது வந்து பூசணி விதைகள், இது கூடவேவும் 1 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதை, இந்த 3ஐயும் வந்து நான் சேர்த்திருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்துக்கிடணும். இந்த விதைகள் சேர்க்கறதுனால வந்து இந்த மாவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது இந்த ஆட்டால. ரொம்ப சத்தான ஒரு மாவுன்னு சொல்லலாம். இதை நம்ம சத்து மாவாவும் கூட வந்து குழந்தைங்களுக்கு பால்ல வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா காய்ச்சிட்டு அதுல கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கூழ் காய்ச்சலாம், இதுல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இதுல பண்ணிக்க முடியும். இப்ப இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா நான் வெயிலையும் காய வச்சுட்டேன். நீங்க கலந்துட்டும் கூட வெயில்ல நல்லா காய வச்சுக்கோங்க. வெயில்ல காய வச்சுட்டு நம்ம அரைக்கிறப்ப வந்து மாவு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதுல ஏதாவது பூச்சி இந்த மாதிரி எதுவும் விழாது. அதனால நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. இப்ப நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து மாத்திரணுங்க. மாத்திட்டு நம்ம மிஷினுக்கு கொடுக்கணும். அதாவது இப்ப அரை சம்படம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஃபுல்லா வந்து எனக்கு மாவு இதுல வரும். அதனால கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி நீங்க பெரிய பாத்திரமா கொடுத்து விடுங்க. வெளியில போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப அரைச்சாச்சுங்க. இப்ப பாருங்க, நான் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஃபுல் சம்படமும் எனக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவை நம்ம அப்படியே வைக்க கூடாதுங்க. நல்லா அரைச்சிட்டாங்க. அப்படியே வைக்க கூடாது, நல்லா சூடா இருக்குது. அதனால இதை வந்து ஒரு பெரிய தாம்பாளத்துல கொட்டிட்டு நல்லா வந்து கரண்டியால வந்து அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி மாவு வந்து கெட்டு போயிடும். இப்ப பாருங்க, நான் இதை ஒரு தாம்பளத்துக்கு வந்து மாத்திட்டேன். இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு கரண்டியால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா ஆறிடட்டும். ஒரு 2 மணி நேரம் அப்படி வச்சிருங்க. நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாங்க. இந்த மாவுல வந்து அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த மல்டிகிரெயின் ஆட்டால. இது மார்க்கெட்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வாங்கினீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். நானும் ரேட் எல்லாம் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நானும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 1 கப் அளவு மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, தண்ணி வந்து இந்த மல்டிகிரெயின் ஆட்டாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா இதுல வந்து நிறைய பயிறு வகைகள், பருப்பு வகைகள்லாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப தேவைப்படாது தண்ணி. அதுவும் போக இதுல வந்து குளூட்டன் வந்து கம்மியா இருக்கிறதுனால அந்த இழுக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தண்ணியினுடைய அளவும் வந்து கம்மியா தான் தேவைப்படும். அதனால கொஞ்சம் ரொம்ப கம்மியா வந்து ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியா வந்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப லேசா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு 2 பக்கமும் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க, மல்டிகிரெயின் ஆட்டா. இந்த ஆட்டால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டிஷஸ் வந்து பண்ண முடியுங்க. பிரெட் பண்ணலாம், கேக் பண்ணலாம், பணியாரம், அது மாதிரி கஞ்சி, கூழ். குழந்தைங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட், அதாவது திட உணவு சாப்பிட ஆரம்பிச்ச குழந்தைங்களுக்கு வந்து இது தாராளமா கொடுக்கலாம். கூழாவோ கஞ்சியாவோ நம்ம வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி மில்க் ஷேக்ல, அதாவது பால் கூடையும் வந்து கலந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துட்டு கொடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ரெசிபி இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இன்னொரு சப்பாத்தி போடுறேன். இப்ப இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கோதுமை மாவுல போடுற சப்பாத்தி மாதிரி ரொம்ப பெரிய அளவுல வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க ஒரு நிதானமான சைஸ்ல வந்து அப்படியும் சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் வந்து ரொம்ப ஊத்தாம நல்லா கொஞ்சம் இறுக்கமா பிசைஞ்சுக்கோங்க. நீங்க சப்பாத்தி உருட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்.
இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப பயனுள்ள ஒரு ரெசிபி இன்னைக்கு பார்த்துருக்குறோம், மல்டிகிரெயின் ஆட்டா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.